அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மாசி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், புதன் பகவான், சூரிய பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், ராகு பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் 25ஆம் தேதி புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதத்தின் தொடக்கத்தில் எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுக்கு பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் சனி, புதன், சூரிய பகவானின் சேர்க்கையால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் திருமண முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். அவர்களுடன் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு பகவானின் சேர்க்கையால் அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையே நீடிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாதத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அதே போல பயணங்களின் பொழுது கைப்பொருள்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் இந்த மாதத்தில் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு இந்த மாதத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இருந்தாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் இந்த மாதத்தில் ஏற்படலாம். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தது போல் இருக்கும். புதிய நபர்களின் நட்பு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம். அதே போல இந்த மாதத்தில் தீ, இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமாக இருந்தாலும் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான காலமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இந்த மாதத்தில் கிடைத்தாலும் அதற்கு ஏற்ப அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். மாசி மாதம் 14ஆம் தேதி புதன் பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இந்த மாதத்தில் செயல்பாற்றுவது நல்லது. மாசி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமடைய இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொண்டால் நன்மையாக இருக்கும். பெரியோர்களிடம் ஆலோசனையை பெறுவது இந்த மாதத்தில் சிறந்தது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக இருங்கள். மாசி மாதம் 25ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமடைய இருப்பதால்
தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். இருந்தாலும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தருவதாக அமையும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் விலகும். நீங்கள் நினைத்திருந்த வேலை அனைத்தும் இந்த மாதத்தில் நடக்கும். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த மாதத்தில் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு நல்ல தகவல் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொருளாதார நெருக்கடி சீராகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். கடன்காரர்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் முற்றிலுமாக நீங்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற செலவை மாற்றினால் அது உங்களுக்கு யோகமாக அமையும். சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நனவாகும். உழைப்பாளர்களின் நிலை இந்த மாதத்தில் உயரப்போகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. அரசு பணியாளர்கள் தங்கள் வேலையில் முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பது மிகவும் அவசியம். செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் நீண்ட நாள் நோய் குணமாகும். இந்த மாதத்தில் கேது பகவான் உங்களை உற்சாகமாக வைத்திருப்பார். வேகமாக செயல்பட வைப்பார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குழந்தைகளின் நலனுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் இந்த மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சிலர் புதிய இடம், வீடு, வாகனம் வாங்குவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். புதன் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலகும். உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கடன்காரர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தகவல் கிடைக்கும். திருமண வயதினருக்கும் வரன் தேடி வரும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.